Selamat datang. என்ன அது? Selamat datang. செல்லமா தட்டவா? ஐயோ அப்படி இல்லைங்க. செலாமத் தத்தாங் அப்படின்னா வெல்கம் அப்படின்னு அர்த்தம் இன் மலாய் லாங்குவேஜில். ஸோ செலாமத் தத்தாங் கே மலேசியா அப்படின்னா வெல்கம் டு மலேசியா அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வீடியோவில் கோலாலம்பூரில் இருக்க ஃபேமஸான பிளேசஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒரு ஈவினிங் போல் கோலாலம்பூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே அப்படியே நைட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். மார்னிங் எந்திரிச்சதுமே நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மார்க்கெட், அதாவது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸ் வந்துட்டு இதுதான். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ரேட் கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். குட்டி ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் திங்ஸ் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகணுன்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஊரில் இருந்து மெமரிக்காக ஏதாவது வாங்கிட்டு போகிறீங்க, சாக்லேட்ஸ் வாங்கணும், ஷோ பீசஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தீங்க அப்படின்னா நிறையா இந்த கேலிகிராஃபி மாதிரி உடனில் வந்துட்டு கார்வ் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் வந்துட்டு அங்கே கிடைக்கும். நீங்கள் அதையுமே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதையுமே தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா மஜித் இண்டியான்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும். அங்கேயுமே நீங்கள் ஷாப்பிங் எல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு நாங்கள் எங்கே வந்தோம் அப்படின்னா கேஎல்சிசி பார்க். இந்த பார்க்கில் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். இங்கே வந்துட்டு வாட்டர் ஃபவுண்டெயின் வந்துட்டு ஈவினிங்கில் ஒரு மியூசிக் போடுவாங்க. அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி அந்த வாட்டர் டான்ஸ் இருக்கும், சிம்போனி, அது வந்துட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருந்து நீங்கள் ட்வின் டவர் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல் வியூ வந்துட்டு இங்கேருந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்திருக்கிற பிளேஸ் தான் பெட்ரோனாஸ் ட்வின் டவர். நாங்கள் கோலாலம்பூர் உள்ளே என்ட்ரான டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மணிக்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் உள்ளே என்ட்ராகும்போதே ட்வின் டவரோட வியூ வந்துட்டு அந்த லைட்டிங்கோட செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்வின் டவர் போகும்போது நம்ம நைட் டைம் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம். லைட்டிங்க்கு முன்னாடி வியூவுமே பார்த்தோம், அதே மாதிரி லைட் போட்டதுக்கப்புறமும் பார்த்தோம். லைட் போட்டதுக்கப்புறம் அந்த வியூ வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு அதை ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்துட்டு அது ரொம்பவே மெமரபுளான ஒரு பிளேஸாக இருக்கும். அந்த மாதிரியான வியூவை என் கூட சேர்ந்து நீங்களும் வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 1998 2004 வரைக்குமே இந்த ட்வின் டவர் தான் வந்து உலகத்திலேயே மிக உயரமான கட்டடமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நிறையா வந்துட்டு உயரமான கட்டடங்கள் இருக்குது. இருந்தாலும் இதோட லுக்கு வைஸில் பார்க்கும்போது இது ரொம்பவே ப்ரிட்டியாக அவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் சலோமா லிங்க் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த பிளேஸில் இருந்து நீங்கள் அந்த ட்வின் டவரோடு சேர்த்து இங்கேருந்து உங்களோட ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த பிளேஸ்க்கு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 3 இடத்த ஒரே நேரத்தில் பார்த்துடலாம். இந்த சலோமா பிரிட்ஜ், ட்வின் டவர், கேஎல்சிசி பார்க், இந்த 3ஐயுமே நீங்கள் ஒரே டைமில் பார்க்கலாம். இந்த 3மே வந்துட்டு வியூ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ தான். ட்வின் டவருக்கு மட்டும் நீங்கள் மேலே போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்திருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னா கேஎல் டவர். சுமார் ஒரு 421 மீட்டர் உயரம் இருக்கிற இந்த கேஎல் டவரை நீங்கள் 360 டிகிரி வியூவில் கோலாலம்பூரை ஃபுல்லாக பார்க்கலாம். அதுவுமே நீங்கள் ஈவினிங் 7 மணிக்கு அந்த டைம்லலாம் இருட்டாகிற டைமில் வந்தீங்க அப்படின்னா கோலாலம்பூர் வந்துட்டு ஃபுல் அந்த லைட்டிங்கோடு இருக்கிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கிருந்தே வந்துட்டு உங்களுக்கு ட்வின் டவர், மெடாக்கா ஸ்கொயர் இது எல்லாமே வந்துட்டு நல்லாவே தெரியும். இங்கேயுமே வந்துட்டு ஸ்கை பிரிட்ஜ், அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் டெக் இருக்குது, அதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்திருக்கிற பிளேஸ் வந்துட்டு உலக புகழ்பெற்ற மலேசியா முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்துட்டு கோலாலம்பூர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அடுத்த ஸ்டேட் போகிற மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. தனியாக நீங்கள் வந்துட்டு இதுக்கு இன்னொரு கேபோ, பஸ்ஸோ இல்லை வந்துட்டு மெட்ரோவோ பிடிச்சி வர மாதிரி இருக்கும்.
இந்த பிளேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு குட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். நிறைய தமிழ் பீப்புள், தமிழ் கடைகள், ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நம்ம ரிலேட்டடாகவே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இங்கேயே வந்துட்டு ஒரு ஹாஃப் டே கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு உள்ளே வந்துட்டு உங்களுக்கு திங்ஸ் நிறையாவே இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஃபுட் ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குது. நிறையா கீழே வந்துட்டு அடிவாரத்துலேயே நிறைய கோவில்கள் இருக்குது. அதெல்லாமே நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஹாஃப் டேவாவது தேவைப்படும். இப்போ இங்கிருந்து 272 படிக்கட்டுகள் ஏறி தான் நம்ம மேலே முருகரை போய் தரிசிக்க முடியும். அப்படி தரிசிக்கிற வகையில் இது வந்துட்டு ஒரு குகையில் இருக்கிறனால நிறையா குரங்குகள் வந்துட்டு இங்கே இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் நல்ல ட்ரெயினான குரங்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன ஃபுட்டு வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ, ஸ்நாக்ஸ் மாதிரி, ஜூஸ் மாதிரி என்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை கண்டிப்பாக அது வந்துட்டு பிடுங்கிரும். ஸோ அதனால் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். எந்த ஒரு ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு, அதாவது வெளியில் தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு போகாதீங்க. உங்கள் ஹேண்ட்பேக்கில் அந்த மாதிரி வந்துட்டு க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது வந்து ரொம்ப சேஃப். கேஎல்லிருந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா 42.7 மீட்டர் உயரம் இருக்கிற இந்த அழகான முருகர் சிலையை நீங்கள் பார்க்கலாம். 272 கலர்ஃபுல்லான படிக்கட்டுகள் ஏறி நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா இயற்கையாக உருவான இந்த குகையையும் குகைக்குள்ளே கம்பீரமாக வீற்றிருக்கிற முருகரையும் நீங்கள் வந்துட்டு தரிசிக்கலாம். இந்த கோவிலில் நடைபெற தைப்பூசம் விழா வந்துட்டு மிகப்பெரிய அளவில் உலகம் முழுக்க இருந்து மக்கள் இங்கே வந்து இந்த தைப்பூச விழாவில் பங்கேற்பாங்க. டூரிஸ்ட் பிளேஸை தாண்டி இந்த முருகர் கோவில் வந்துட்டு மனசுக்கு ரொம்பவே அமைதியாகவும் ரிலாக்ஸிங்காகவும் இருக்குது. 2006 திறக்கப்பட்ட தங்க நிறத்தில் 42.7 மீட்டர் உயரமுள்ள இந்த முருகர் சிலை தான் உலகத்திலேயே மிக உயரமான முருகர் சிலையாக இருந்துச்சு. இங்கே கோவிலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம வந்திருக்கிற பிளேஸ் வந்துட்டு ஜென்டிங் ஐலாண்ட். இந்த ஜென்டிங் ஐலாண்ட் வந்து கேஎல்லிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து ஒரு 1800 மீட்டர் உயரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கேஎல்லில் பார்க்குற அந்த வெதர் கண்டிஷன் வந்துட்டு இங்கே ஆப்போசிட்டாக இருக்கும். கேஎல்லில் நீங்கள் வெயில் அடிக்குது அப்படின்னா இங்கேத்தோட கிளைமேட் நம்ம ஊட்டி வந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி ரொம்பவே வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் கீழேருந்து மேலே வரணும் அப்படின்னா அந்த ஸ்கை கேப் மூலமாக தான் வர முடியும். அவானா ஸ்கை கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக தான் நீங்கள் மேலே வர முடியும். மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 விதமான தீம் பார்க் இருக்குது. ஒன்று இன்டோர் தீம் பார்க். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு இன்டோர் தீம் பார்க். இதே மாதிரி அவுட்டோர் தீம் பார்க் வந்துட்டு இருக்குது. அது வந்துட்டு சில காஸ்ட் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ஆகிறதுக்கே அவுட்டோர் தீம் பார்க்கில் காசு கட்டி தான் நம்ம என்டர் ஆகணும். இன்டோர் தீம் பார்க்கில் அப்படி இல்லை. நீங்கள் வந்துட்டு யார் விளையாடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணி விளையாடலாம். கூட நம்ம ஆளுங்க இருக்கலாம். ஸோ அதனால் எது நீங்கள் உங்களுக்கு ப்ரிஃபரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். இந்த இண்டோர் தீம் பார்க் மட்டும் இல்லாமல் நிறையா ஃபுட் ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறம் மால் மாதிரி இது உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஹாஃப் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையாவே இருக்குது. உள்ளே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரோலர் கோஸ்டர், அதுக்கப்புறம் அட்வென்ச்சரில் இருக்கிற மாதிரியான நிறையா கேம்ஸ் இருக்குது. ஃபேமிலியாக போகிற மாதிரியான ரைடு, அதுக்கப்புறம் மூவியெல்லாம் இருக்கிற மாதிரியான தீம் பேஸில் இருக்கிற மாதிரியான தியேட்டர்ஸ், இதெல்லாமே வந்துட்டு உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஷாப்பிங்க்கு அதாவது கொஞ்சம் காஸ்ட்லியாக ஷாப்பிங் பண்ணுற மாதிரி நிறையா கடைகள், ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது உள்ள. இதுக்கு டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு முன்னாடியே பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா எப்போ கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. வீக்கெண்ட்ஸில் இல்லை ஏதாவது லீவ் டேஸ்லலாம் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்பவே கூட்டம் இருக்கும். கேபிள் காருக்கே நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி அப்படிங்கிறதுனால பொதுவாகவே கேஎல் பொறுத்த வரைக்கும், மலேசியா பொறுத்த வரைக்கும் எப்போ வந்துட்டு வெதர் சேஞ்ச் ஆகும்னே சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஜென்டிங் ஐலாண்ட்லேயும் எப்போ வந்துட்டு உங்களுக்கு மழை வரும், குளிர் அடிக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஃபுல்லாக திடீர்னு மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும். அதுக்காக நீங்கள் ஒரு ஜாக்கெட்டோ ஸ்வெட்டரோ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது.
இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்துட்டு இங்கே நிறையா விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி. கேபிள் காரில் வரும்போது அந்த மலைகளுக்கு பின்னாடி இந்த மாதிரி நிறையா ஸ்பாட் வந்துட்டு இருக்கும். நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் வந்துட்டு ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டு எந்த கேமுமே விளையாடலை அப்படின்னாலுமே நீங்கள் சும்மாவாவது போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். நிறையா கலர்ஃபுல்லான ரைட்ஸ் இருக்கும்போது அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். உள்ளே வந்துட்டு சும்மா இந்த மாதிரி ரைடு இல்லாமல் நீங்கள் இந்த ஷூட்டிங் கேம் மாதிரி இல்லை வந்துட்டு பால் போட்டு பிக் பண்ணி பண்ணுற மாதிரியெல்லாம் நிறையா கேம்ஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. அதுவுமே நீங்கள் வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ ஜென்டிங் ஐலாண்ட் வரீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நீங்கள் பார்க்க வேண்டியதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு புத்தர் கோவில் ஒன்று இருக்கும். நீங்கள் இந்த தீம் பார்க்கில் போய் நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, விளையாடுவீங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சுன்னா மட்டும் இதுக்கான ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வர வேண்டிய பிளேஸ், அதாவது உங்களுக்கு உள்ளே நீங்கள் அந்த கேபிள் காரில் போயிட்டுருக்கும்போதே ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் மாதிரி நிற்கும். அந்த ஸ்டாப்பிங்லேயே நீங்கள் இந்த கோவிலுக்கு இறங்கிருங்க. கோவில் வந்துட்டு அவ்வளோ அழகாக, ரொம்ப மைல்டாக, ப்ளசண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு காமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். இந்த கோவில் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டன் வந்துட்டு அதே கேபிள் காரில் ஏறி மறுபடியும் கூட நீங்கள் அந்த ஜென்டிங் ஐலாண்ட் போகலாம். இல்லை நான் வந்துட்டு அங்கே நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அங்கே முடிச்சுட்டு ரிட்டன் வர வழியில் மறுபடியும் இந்த கோவிலுக்கான ஸ்டாப்பில் இறங்கி ஒரு 1.5 hours வந்துட்டு நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே கேபிள் காரில் ஏறியே நீங்கள் கீழே போய்க்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது மெடாக்கா ஸ்கொயர். 1957 மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச போது இங்கே தான் வந்துட்டு அவங்க குடியேற்றினாங்க. ஸோ வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் ஒன்றாக இது கருதப்படுது. கடலின் தெய்வமாக கருதப்படுற மசூ அப்படிங்கிற கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இது. கடல் பயணம் செய்கிற பயணிகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி சீன மக்கள் நம்புகிறாங்க. இந்த கோவிலோட கட்டிடக்கலை வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். சீன மக்களோட பாரம்பரிய வகையில் கட்டியிருக்கிறதுனால வளைஞ்சி இருக்கிற மாதிரியான கூரைகள், அதுக்கப்புறம் இந்த விளக்குகள், நுணுக்கமான சிலை வேலைப்பாடுகள் இதெல்லாமே வந்துட்டு பார்க்குறதுக்கு கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும். இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே நூற்றுக்கணக்கான சிவப்பு நிற இந்த விளக்குகள் வந்துட்டு தொங்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இந்த விளக்குகளெல்லாம் ஈவினிங் டைமில் அவங்க லைட் போட்டதுக்கப்புறம் நார்மலாகவே ரொம்பவே அழகாக இருக்கும். அதே டைமில் இந்த சைனீஸ் நியூ இயர் எல்லாம் வரும்போது அவங்க இன்னுமே வந்துட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி இங்கே வழிபடுற முறைன்னு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு சுற்றுலா பயணிகளாகிய நம்மளுக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பண்ணுறதுக்கு. இங்கே வந்துட்டு ஃப்யூச்சர் ப்ரெடிக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பேப்பரில் நோட்டீஸ் மாதிரி கிடைக்கும். அதாவது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு கணிச்சுக்கிற மாதிரி. லாஸ்ட்டாக நம்ம வந்திருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத்ரஜயா. இந்த புத்ரஜயா அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஏரியா. இங்கே வந்துட்டு ஒரு மாஸ்க் வந்துட்டு இங்கே இருக்குது. இது வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸான மாஸ்க். ஸோ அதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த மாஸ்க் வந்துட்டு எல்லா நாளுமே வந்துட்டு டூரிஸ்ட்டுக்காக ஓப்பனில் இருக்கும். ஃப்ரைடே மட்டும் அவங்க வந்துட்டு தொழுவாங்க. ஸோ அதுக்காக ஈவினிங் 4 o'clock மேலே மறுபடியும் டூரிஸ்ட்டுக்காக அலோவ் பண்ணுவாங்க. கோலாலம்பூர்லேருந்து வந்தோம்னா ஒரு 45 minutes ஆகும். தனியாக கேப் பிடிச்சி வர மாதிரி இருக்கும். இங்கே உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு உங்கள் ட்ரெஸ் கோடு இருக்குது. ஃபுல்லாக ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகணும். இந்த பிங்க் நிறத்தில் இருக்க இந்த மாஸ்க் மட்டும்தான் வந்துட்டு நம்ம உள்ளே போய் பார்க்குற மாதிரி. இந்த மாஸ்க்கை சுற்றி நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸு. 1999 நீக்கின இந்த மாஸ்கில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் வரைக்கும் ஒரே டைமில் இருந்து தொழுகை செய்ய முடியுமாமா. இதெல்லாம் தான் கோலாலம்பூரில் நாங்கள் சுற்றி பார்த்த இடங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ட்ராவல் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. என்ன டவுட்ஸ்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.